சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, விவரம் என்ன? அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்பாக வந்த கட்சி அலுவலகத்துக்கு வந்த அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னராக மாவட்ட செயலாளருடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் தரப்பு, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் ஒருங்கிணைக்கப்பட்டு கூட்டணியில் தேர்தலை சந்திக்கிறார். இந்த வரக்கூடிய தேர்தலில் எல்லா இடங்களிலும் அதிமுகவை போட்டியிட முடியாது. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களும் ஒதுக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் ஒதுக்கப்படாமல் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் திரைமறைவில் நடைபெற்று வருகிறது. எங்கே இந்த தொகுதி, எத்தனை இடங்கள் என்ற விவரங்களும் இதுவரை முழுவதுமாக அறிவிக்கப்படவில்லை. எதற்குமே எந்த கட்சிக்குமே அறிவிக்கப்படல. கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்குமே அறிவிக்கப்படல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கூட்டணி எல்லாம் ஒரு அளவுக்கு லைனப் ஆனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இந்த ஆண்டின் முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பதால முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூட்டணியில ஏற்கனவே அவங்க அதிமுக போட்டியிடக்கூடிய இடங்கள் கூட்டணி கட்சிகள் கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் பொழுது மாவட்ட செயலாளர்களோ இல்ல நிர்வாகிகளோ எல்லாரும் ஒத்துழைப்பாக இருந்து கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக பேசப்பட இருக்கிறது. அது தவிர அதிமுக சார்பாக கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் 5 வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான முழு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலில் முழுக்க இந்த பூத் கமிட்டியினுடைய பணிகள் மிக முக்கியம். தேர்தல் நாளன்று, வாக்குப்பதிவு நாளன்று காலை ஆரம்பித்து மாலை அந்த வாக்கு இயந்திரங்கள் சீல வைக்கப்பட்டு பாதுகாப்பு அறைக்கு கொண்டு செல்ல வரையும் முழுவதுமாக அவர்கள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களை கட்டமைப்பாக வச்சுக்கணும்ன்றதும் அறிவுறுத்தப்பட இருக்கிறது. அதன் பின்னராக இன்றைய தினத்துல இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இந்த அறிவுறுத்தல் எல்லாம் கொடுத்த பிறகு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கொடுத்திருந்த 5 தேர்தல் வாக்குறுதியுடன் கூடுதலாக சில தேர்தல் வாக்குறுதிகள் இன்றைய தினத்தில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் இருக்கின்றன. கூட்டத்திற்கு பிறகாக கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம் சுபாஷ். நன்றி.